ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களை ஒரு சின்ன டூர் கூப்பிட்டு போகிறேன். அந்த ஏற்காடு ஸ்டே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைடு இந்த மாதிரி ஃபயர் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. கேம்ப் ஃபயர் பண்ணுற மாதிரி நல்ல ஃபென்ஸ் இருக்குது சேஃப்டிக்கு. இங்கேருந்து வியூ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. கல்லெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. இது சேர் மாதிரி உட்காந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு ரூமுக்கு வெளியே இருந்து பேசணும்னு தோணுச்சுன்னா இங்கே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கலாம். பெஞ்சஸ்லாம் பாருங்கள் எப்படி சோஃபா மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அதே மாதிரி சின்ன பசங்களை மாதிரி விளையாடினா கூட இங்கே ஊஞ்சல் இருக்குது. சூப்பராக உட்காந்து நல்லா ஹெவி டியூட்டி செயின்ஸ் தான் இருக்குது. ஹாப்பியாக இங்கே ஊஞ்சல் விளையாடலாம். அவுட்டோர் ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்காக இங்கே கிரிக்கெட் பேட்மிண்டனு, ஆர்ச்சரி கூட வச்சுருந்தாங்க விளையாடுறதுக்கு. நல்ல டைம் பாஸ் ஆச்சு. வெளியே வரும்போது நைட்டு லைட் ஆஃப் ஆகிருக்கு. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் சொன்னேன் இல்லையா, PIR சென்சார்ஸ் இருக்கும். கிட்ட போனோடனே லைட்ஸ்லாம் ஆன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா வெளியே 2 சேர் கொடுத்துருப்பாங்க, உட்காந்துக்கலாம். இப்போ இன்டீரியர் செட்டப் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்ல ஒரு வார்ம் லைட் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு சீலிங் ஃபேன் இருக்குது, ப்ளஸ் ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது. டேபிள் ஃபேன்லேயே மைல்டு LED கூட இருக்குது. நமக்கு ஸ்மால் லைட்ஸ் வேணும்னா. இந்த பெரிய பெட்டு புசு புசுன்னு இருக்கும் நல்லா. ஸோ யாருக்காவது ரொம்ப கம்ஃபர்ட்டான பெட்டு வேணும், ரொம்ப சாஃப்டான பெட்டு வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரிங்கில் சூப்பராக இருக்குது. ஒரு கார்பெட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வைக்க ஜக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க்கும் ஒரு வாக்கி டாக்கியும் இங்கே தான் கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் வாக்கி டாக்கி நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு இருக்க பங்கர் பெட்ஸில் மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் படுத்துக்கலாம். யாருக்காவது பேக் பெயின் இருக்கவங்களுக்கு இந்த பெட்டு சூஸ் பண்ணலாம். கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஹார்டாக இருக்குது பெட்டு. அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா ஹார்ட்னஸ் இருக்குது. பேக் பெயினே இல்லை. ஹார்ட்னாலும் கம்ஃபர்ட்டாக இருக்குது. வெயில் காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏசி தேவைப்படும். மார்னிங் ஏசி தேவைப்படும். ஸோ அதனால் லக்ஸுரி டென்ட்டில் இந்த ஏசி ஃபெசிலிட்டி இருக்குது. பாத்ரூம்குள்ளே ஒரு கெய்சர் இருக்குது. அதே மாதிரி இண்டிபெண்ட் ஹீட்டர் வாட்டர் தனியாக வருது. அவங்க பம்ப் பண்ணால் ஹாட் வாட்டர் தனியாக வருது. மேற்கொண்டு இந்த கர்டன் பின்னாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குங்க. ஸோ இங்கே ட்ரெஸ்ஸிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.